எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார்லி சாப்ளின், ஃபேமஸ் பெயிண்டர் பாப்லோ பிகாசோ, ஆக்டர் மைக்கேல் கெயின், இவங்க எல்லாருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி 12 மில்லியன் யூரோப் மக்கள் இந்தியன்ஸ் கூட சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. அது எப்படின்னு பாப்போம். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். இப்ப நீங்க பாக்குற இந்த போட்டோ செயின்ட் மேரிஸ் டி லா மெர் அப்படின்ற இடத்துல நடக்கிற ஒரு வழிபாடு. இத இன்னைக்கு வரைக்கும் ரொமானி கம்யூனிட்டிஸ் பண்ணிட்டு வராங்க. இதுல நம்ம காளியம்மன் மாதிரியான ஒரு சிலைய ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க. பின்னாடியே ஒரு அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட ஒரு பிளாகையும் எடுத்துட்டு போறாங்க. இவங்க வழிபடுற இந்த தெய்வத்தோட பேரு சாரா லா காளி. இந்த ஊர்வலத்தை ஒவ்வொரு வருஷமும் மே 24 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அண்ட் இதுல ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கேற்றுக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிஸ் யூஸ் பண்ற பெயர்களும் கிட்டத்தட்ட நம்ம இந்திய பெயர்களோட ஒத்து போற மாதிரி இருக்கு. இங்க கடவுளை டெவல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது தேவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. நம்ம நாட்டு பொண்ணுங்க எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி போடுறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் பெண்கள் ஒரு கிளாஸால ஆன ஒரு நெக்லஸ் போடுறாங்க. இந்தியில எக் தோ தீன் உங்களுக்கு தெரியும். இவங்க ஏக்கு எக் அப்படின்னும், தோக்கு தூஜுன்னும், தீனுக்கு த்ரின்னும், மனுஷனை மனுஷனும் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் கூட நம்ம இந்தியால நடக்கிற ராஜஸ்தானி நடனங்கள் மாதிரியே இருக்கு. வாங்க இந்த கதையை தெளிவா பார்ப்போம். இந்த கதை ஆரம்பிக்கிறது கிறிஸ்து பிறப்பிற்கு 300 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து. இந்த ரோமா மக்கள் இந்தியாவோட பார்டர்ஸ்ல இருக்கிற டாம், பஞ்சாரா, குஜ்ஜர், சன்சி, சௌஹான், சீக்லிகர், தங்கர் இந்த பழங்குடியின மக்கள்ல ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. இவங்க வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றவங்களாவும் இருந்திருக்காங்க. இவங்களோட கை வேலைப்பாடுகள்ல இம்ப்ரெஸ் ஆகி நம்ம அலெக்சாண்டர் இந்த பார்டர்ல இருந்த மக்களை எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் ரோமா அப்படிங்கிற இனத்தோட பிறப்பு உருவாகுது. இவங்க அலெக்சாண்டரோட ராஜ்யம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் பரவி இருந்தாங்க. இதுக்கப்புறமா 18வது நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த ரோமானி மக்கள் இருக்காங்க அப்படிங்கறதையே ஒரு மிஸ்டரியா தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 1963ல ஹங்கரி ஸ்டூடெண்டான ஸ்டீஃபன் வேலியோட இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அந்த மக்கள் பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. நம்ம இந்திய மக்கள்ல நான் சொன்ன இந்த பஞ்சாரா அப்படிங்கிற மக்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள தான் ரோமானி மக்கள் கிப்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் இத ஒரு ரிசர்ச் பேப்பரா பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இத பார்த்துட்டு நிறைய பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நாட்டுல இருக்கிற ஜிப்சிஸோட லாங்குவேஜஸ் ட்ரேஸ் பேக் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மக்கள் எல்லாம் இந்தியாவோட பார்டர்ஸ்ல இருந்து இங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத ரிசர்ச் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவோட நார்த்ல முகமது கஜினியோட அட்டாக் அதிகமாச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரைப்ஸ் எல்லாமே அந்த பார்டர் ஏரியால இருந்து ஈரானுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியால இருந்து எடுத்த பொருட்களை முகமது கஜினி அவரோட ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா அது பணக்கார ராஜ்யமா ஆகிருச்சு. சோ எல்லார் வீட்லயும் ஒரு ஸ்லேவ வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இந்த ஸ்லேவ் ட்ரேடிங் ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான பிசினஸாவும் இருந்தது. இதுவே நிறைய பேருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமாவும் இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க ஈரான்ல இருந்து பிரிஞ்சு சிரியா, கிரீஸ், நார்த்தன் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்க மக்கள் அர்மேனியா, டர்க்கி, பல்கேரியா, செர்பியா, ரொமானியா இந்த மாதிரி இடங்களுக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படித்தான் இந்த ரொமானி மக்களை ஒரு நாட்டிலையும் ஒரு மாதிரியான பேர்ல கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. கிரீக்ல அட்ஸின்கோனி, ஜெர்மன்ல ஜிங்வேனர், இட்டாலியன்ல ஜிங்கரி, எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், அதாவது அன்டச்சபிள்ஸ். இப்படித்தான் இந்த மக்களை யூரோப் மக்கள் ட்ரீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. 1445ல பல்கேரியாவோட பார்டர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் பேரு விளாட் டிராகுலா. இவரை வச்சுதான் இந்த டிராகுலா கதைகள் எல்லாம் இன்ஸ்பயர் ஆச்சு. இவரு அவனோட ராஜசபையில இருந்த 50 பேரையும் அவரோட டின்னர் டேபிள்லயே வச்சு குத்தி கொன்னுட்டாரு. இவ்வளவு கொடூரமா இருந்த ஒருத்தர் இந்த ரோமானிகள் கிட்ட எப்படி நடந்திருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மக்கள் ஈரான்ல இருந்து யூரோப்புக்கு போற வழியில, அதாவது ஒட்டமன் ராஜ்யத்துல இவங்க எல்லாரும் முஸ்லீமா கூட மாறிட்டாங்க. இந்த ரோமானி மக்கள்
இருந்தது 17வது செஞ்சுரி வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்த மக்கள் எந்தெந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்தார்களோ அங்க இருக்கிற மதத்தை ஏத்துக்கிட்டு அந்த மக்களாவே மாறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கொடுமைகள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. சோ ஒட்டமன்ஸ் கூட இருந்தது இந்த டிராகுலாவுக்கு பிடிக்கல. இவரு 10,000 பல்கேரியன் ரொமானிஸையும் ஸ்லேவ்ஸா மாத்தி ரொமானியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா 16வது செஞ்சுரியில வந்த மேக்சிமிலியன் அப்படிங்கிற ஒரு அரசர் இவங்களை சுத்தமா வேனிஷும் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமும் 3 செஞ்சுரிகள் வரைக்கும் இவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் தான் நடந்திருக்கு. அப்புறமா லேட் 19 செஞ்சுரிஸ்ல வாழ்ந்துட்டு இருந்த ரொமானிஸோட சிட்டிசன்ஷிப்பையும் இவங்க பிடுங்கிட்டாங்க. ஹிட்லர் வந்து வேர்ல்டு வார் 2ல கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ரொமானிஸையும் கொன்னுட்டாரு. ஒரு ரிப்போர்ட் படி ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இந்த ரோமானி பெண்களை குழந்தை பெத்துக்க முடியாத அளவுக்கும் பண்ணிட்டாங்க. இவங்களோட இனம் அந்த நாடுகள்ல வளர விடாம இருக்கிறதுக்காக இந்த செயலை பண்ணதா சொல்றாங்க. இப்போ 21வது செஞ்சுரியில இன்டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரோமானி மக்களை ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. யூரோப்ல எல்லாருமே இவங்களை குழந்தைங்களை கடத்துறவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ரொமானி கப்பல் வந்து ஒரு வெள்ளக்கார குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க. ஆனா அத ஊர் மக்கள் அந்த வெள்ளக்கார குழந்தைய இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க. அண்ட் அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இத கோர்ட்ல இந்த ரோமானி கப்பல்ஸ் லீகலா எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா அவங்க நிரூபிச்சு அவங்க விடுதலையாக வேண்டியதா இருந்தது. 2011 எடுத்த ரிப்போர்ட் படி இந்த மக்கள் 8வது வரைக்கும் கூட படிக்கல. 2012 இந்த ரோமானி மக்களோட ஆரிஜின் என்ன அப்படிங்கறத யூரோப்ல ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட Y குரோமோசோம ஸ்டடி பண்ணாங்க. ஜெனடிக்க செக் பண்ற டாக்டர்ஸ் இத ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா பார்த்தாங்க. ஏன்னா இந்த மக்கள் நிறைய நாடுகள்ல கிட்டத்தட்ட 20 மில்லியன் மக்கள் பரவி இருக்கிறதா சொல்லப்படுது. 1976ல சத்தீஸ்கர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. ஆனா அதுல எந்த ஒரு அவுட்புட்டுமே கிடைக்கல. அப்புறம் இன்டர்நேஷனல் ரொமானிஸ் கல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் கூட நடந்தது. இது எதுலயுமே எந்த ஒரு நல்ல அவுட்புட்டுமே வரல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1000ல் ஒருவன் படத்துல வர மாதிரி எப்படி பாண்டியர்கள் சோழர்களை தேடி தேடி கொண்டாங்களோ அந்த மாதிரி எல்லா யூரோப் மக்களும் எல்லா ராஜ்யங்களும் இந்த ரோமானி மக்களை தேடி தேடி கொண்டிருக்காங்க. அண்ட் இவங்களை வளர விடாமலும் செஞ்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்தியால இருந்து தான் கலாச்சாரங்கள் உருவாகுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த டாபிக் மூலமாவே புரிய வருது. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் மை டியர் பிகே பைட்ஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.